வரக்கூடிய ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு. வரலட்சுமி நோன்பு மட்டும் இல்லாமல் கூடவே முதல் ஆடி பௌர்ணமியும் வருது. அந்த பௌர்ணமி நாள் அதுவுமா நமக்கு வரலட்சுமியும் லட்சுமி கடாட்சமாக வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டில் கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க, என்னால் வீட்டில் கலசம் வச்சு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு முதல் நாள் அதுவுமா நம்ம வெல்லம் வாங்கி வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நம்ம அதை கொண்டுட்டு போய் பூசாரிகிட்ட கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு 5 சுமங்கலி ஆகட்டும் 7 சுமங்கலி ஆகட்டும் அவங்களுக்கு தாம்பூலம் வச்சு கொடுங்க. ரொம்பவே நல்லது. அந்த தாம்பூலத்துலேயும் உங்களால் உங்கள் சக்திக்கேற்ப, அதாவது என்னால் புடவை வைக்க முடியும் அப்படின்னாலும் புடவை வஸ்திர தானம் செய்யுங்க. இல்லை என்னால் ஜாக்கெட் பிட்டு தான் கொடுக்க முடியும் அப்படின்னாலும் பரவாயில்ல, எங்கள் ஜாக்கெட் பிட்டோட நம்ம தாம்பூலம் கொடுக்கும்போது நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் கூடுறது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு சுபிட்சமாக இருக்கும். கணவன் மனைவி 2 பேர்த்தினுடைய அந்யோன்யம் கூடும். வரலட்சுமி நோன்பு நம்ம தான் கடைப்பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யார் வேணால் கடைப்பிடிக்கலாங்க. இப்போ தாம்பூலத்தில் நம்ம என்னென்ன வச்சுக்கலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி புடவை வாங்கியிருக்கேன். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் 11 ரூபா ஆகட்டும் 51 ரூபா ஆகட்டும், நீங்கள் எவ்வளோ நாளும் வச்சு கொடுக்கலாம். கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம், தாலி சரடு, மெஹந்தி, பொட்டு, மை, சீப்பு, கண்ணாடி, பூ போல் தாம்பூலம் நீங்கள் கொடுங்க. ரொம்பவே நல்லது. வீடு சுபிட்சமாக இருக்கும். அதுவும் நம்ம குலதெய்வம் கோயிலில் போய் கொடுக்கும்போது ரொம்பவே இன்னும் நல்லதுங்க.